அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242442. பிரதமர் மோடியின் விக்சித் பாரத் மற்றும் ஆத்ம நிர்பர் பாரத் என்ற தொலைநோக்கு பார்வை நெடுஞ்சாலைகள் முதல் ரயில்வே வரை, துறைமுகங்கள் முதல் விமான நிலையங்கள் வரை, டிஜிட்டல் உள்கட்டமைப்பு முதல் பாதுகாப்புத்துறை, உற்பத்தித்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறை வரை நாட்டின் ஒவ்வொரு துறையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது என்றும், இந்தியாவில் பிரதமரை மிஞ்சும் தலைவர் யாரும் இல்லை, இனியும் இருக்க மாட்டார்கள், ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் உழைத்து வருகிறார், நாட்டு மக்களுக்காக இவ்வளவு உழைக்கும் பிரதமருக்கு ராமனுக்கு அடுமன் செய்ததைப் போல நாம் என்ன செய்ய முடியும் என்பதையே சிந்திக்க வேண்டும். அவர் விரும்பும் வரை அவரே ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றும் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியுள்ளார். ஆந்திர பிரதேஷ் போகாபுரத்தில் அமைந்துள்ள அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்ததில் மகிழ்ச்சி. ஆந்திர பிரதேசத்தின் இணைப்பு திறனை வலுப்படுத்தி மாநிலத்தின் வளர்ச்சியை மேலும் துரிதப்படுத்தும் மைல்கல் திட்டமாக இது அமையும். அதிநவீன உள்கட்டமைப்பு மற்றும் முன்னேறிய தொழில்நுட்பங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் பயணிகளுக்கு தடையற்ற மற்றும் சிறப்பான பயண அனுபவத்தை வழங்கும். சுற்றுலா, வர்த்தகம், முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பை கணிசமாக ஊக்குவிக்கும் என்று புதிய விமான நிலையத்தை திறந்து வைத்து பிரதமர் மோடி உரை. கேரளாவின் பத்தினம்திட்டா மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் பெய்த மிக கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் பம்பா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ரன்னி நகரில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. பல பகுதிகளில் வெள்ள நீர் இடுப்பளவு வரை சூழ்ந்துள்ளது. நிலவும் வெள்ளப்பெருக்கு சூழ்நிலையால் ஆரன்முளா பாலத்தில் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. கடந்த மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 2,11,205 கோடியாக பதிவாகியுள்ளது. இது 2025 ஜூலையில் வசூலான ரூபாய் 1,83,065 கோடியுடன் ஒப்பிடுகையில் 15.4% உயர்வாகும். நிதியமைச்சகம் வெளியிட்ட தற்காலிக புள்ளி விவரங்களின்படி உள்நாட்டு மொத்த ஜிஎஸ்டி வருவாய் 1,44,695 கோடியாக பதிவாகியுள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலத்தை விட 10.1% அதிகமாகும். இறக்குமதிகள் மீதான ஜிஎஸ்டி வசூல் 28.8% உயர்ந்து ரூபாய் 66,511 கோடியாக பதிவாகியுள்ளது. மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு வரி பகிர்வு தொகையாக கூடுதலாக 1,09,019 கோடி வழங்கியுள்ளது. இது ஆகஸ்ட் 10ஆம் தேதி வழங்கப்பட வேண்டிய வழக்கமான மாதாந்திர ஒதுக்கீட்டிற்கு மேலாக வழங்கப்பட்ட கூடுதல் தவணையாகும். மாநிலங்கள் மூலதன முதலீடு மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கான செலவினங்களை விரைவுபடுத்தும் வகையில் அவர்களுக்கு கூடுதல் நிதி வசதியை வழங்கும் நோக்கத்திலேயே இந்த கூடுதல் தவணை வழங்கப்பட்டதாகும் என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தொகுதிகளை திருத்தியமைக்க பாஜக கொண்டுவர திட்டமிட்டு இருக்கும் சட்டத்தை ஆதரிக்கும் எவரும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்கிறார்கள். அவர்களை 21ஆம் நூற்றாண்டு எட்டப்பர்கள் என்றே வரலாறு பதிவு செய்யும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் பிஜி 2026 தேர்வு சீராக, பாதுகாப்பாக, வெளிப்படையாக மற்றும் தொழில்நுட்ப வசதிகளுடன் நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகளை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா ஆய்வு செய்தார். நீட் பிஜி 2026 தேர்வு ஆகஸ்ட் 30 அன்று நடைபெறவுள்ளது. தென்மேற்கு பருவமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை சமாளிக்க மாநில பேரிடர் மீட்பு நிதியில் மத்திய அரசின் பங்கிலிருந்து 2,117 கோடியை முன்கூட்டியே விடுவிக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஒப்புதல் அளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட 7 மாநிலங்களில் இமாச்சல பிரதேசம், ஒடிஷா மற்றும் நாகாலாந்து ஆகியவை 2026-27 நிதியாண்டிற்கான எஸ்டிஆர்எஃப் நிதியின் முதல் தவணையை முன்னதாகவே பெற்றிருந்தன. காமன்வெல்த் போட்டியில் இந்தியா தற்போது பதக்கப்பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. மொத்தம் 8 தங்கம், 15 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களுடன் மொத்தம் 30 பதக்கங்களை இதுவரை இந்தியா வென்றுள்ளது.